வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா டேட்ஸ் கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு 150 கிராம் டேட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த டேட்ஸ் கூட ஒரு 100 ml வாட்டர் எடுத்து அதை நல்லா ஒரு டீஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த டீத்தூள் மிக்ஸ் எடுத்து இந்த டேட்ஸில் ஊற்றி ஒரு 1.5 hour நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். 1.5 hour ஊறினதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 120 grams வீட் ஃப்ளார் எடுத்துருக்கேன். அதை நம்ம இந்த ஜல்லடையில் எடுத்துக்கலாம். 120 gram வீட் ஃப்ளார், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துகிட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அந்த டேட்ஸ் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அது நல்லாவே ஊறிடுச்சு, அது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேட்ஸ் நல்லா ஊறி போயிருக்கு. இதை இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடயே ஒரு 2 tablespoon சுகர் போட்டுட்டு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க மாவு கூட இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க டேட் மிக்சரை ஊற்றிக்கலாம். இது கூடயே நான் ஒரு 60 ml ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு 3 drops போல் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மிக்சரை நல்லா கலந்து விடலாம். இது கூடயே தேவையான அளவுக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு டீஸ்பூனாக நான் ஊற்றுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு ஒரு 9 tablespoon மில்க் தேவைப்பட்டுச்சு. நான் ஊற்றி கொஞ்சம் பேட்டராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது கூடயே நம்ம துருவி வச்சுருக்க நட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ் பழமும் கேஷ்யூ நட்ஸும் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக பீட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 6 inch பேன் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிட்டேன் 6 inch பேனில். இப்போ அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சமாக கேஷ்யூ தூவிக்கலாம். நான் கேஷ்யூ தூவிட்டேன். இப்போ நான் பேனை 10 minutes ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ண பேனுக்குள்ளே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வச்சிடலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் உள்ளே வச்சுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 30 to 40 minutes நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு கேக்கு, நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். நம்ம நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி காமிக்கேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் சூப்பராக இருக்குது நம்ம கேக்கு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.